ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேண்டம் ஆக்சஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சீக்வன்ஷியல் ஆக்சஸ் பார்த்தோம். இப்போ ரேண்டம் ஆக்சஸ். இப்போ ரேண்டம் ஆக்சஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? இது வந்து பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் வித் 0. இப்போ 0 1 2 3 4. இந்த இதில் இந்த எல் இந்த ஓ மட்டும்தான் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணணும். டைரெக்டாக அந்த கேரக்டர், அதாவது அந்த கேரக்டரை மட்டும்தான் ரீட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரேண்டம் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரேண்டம் ஆக்சஸ் எப்படி நடக்குதுன்னா அதோடைய பொசிஷனை வச்சு தான் நடக்குது. ஓகேவா? பொசிஷன் மீன்ஸ் இங்கே 2 இங்கே 4. டைரெக்டாக நம்ம சொல்கிறப்ப என்ன ஆகுது, ரீட் பண்ணுது. அதாவது 2னா 2 பைட்ஸ் மூவ் பண்ணுங்க. அதாவது 2 பைட்ஸ் மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, எல் இருக்குது. அதாவது இங்கேருந்து வேணும்னா 3 பைட்ஸ் மூவ் பண்ணுங்க. சரி, அதாவது 4 பைட்ஸ் மூவ் பண்ணுங்க. அதாவது 0 1 2 3 4 பைட்ஸ் மூவ் பண்ணால் நமக்கு ஓ கிடைச்சிரும். இந்த மாதிரி டைரெக்டாக பொசிஷனை சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஷியல் ஆக்சஸை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக ரீட் என்ன பண்ணுது, அந்தந்த ஸ்பெசிஃபைடு லொக்கேஷனையே என்ன பண்ணுது, ரீட் பண்ணுது. 1 by 1 ரீட் பண்ணாமல். ஸோ இதனால் ஃபாஸ்டராக இருக்குது. ஓகே, இதில் 3 மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. fseek, ftell, rewind. fseekனா என்னன்னா ஃபைல் பாயிண்டரை மூவ் பண்ணணும். ஃபைல் பாயிண்டரை என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபைல் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நம்ம ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். அதை தான் ஃபைல் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை அதாவது ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷனை வச்சு தான், அதாவது அட்ரஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். டைரெக்டாக ரீட் பண்ணல. ஸோ அட்ரஸ் வச்சு ரீட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண தான் இந்த ஃபைல் பாயிண்டர். ஓகே, இந்த ஃபைலுங்கிறது டேட்டா டைப், ஏற்கனவே சொன்னது தான். ஓகே, இப்போ இந்த fseek ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபஸ்ட்டு பாராமீட்டர் ஃபைல் பாயிண்டரை பாஸ் பண்ணணும். தென் எத்தனை பைட்ஸ் தள்ளணுமோ, அதாவது மூவ் பண்ணி போகணுமோ அதை நீங்கள் உள்ளது பண்ணணும். இப்போ 5னா 5. தென் இந்த இடத்துல சீக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? மொத்தம் 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதாவது சீக் செட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? சீக் செட் என்ன பண்ணணும்னா ஃபைலோட பிகினிங்ல இருந்து 5 பைட்ஸ் மூவ் பண்ணணும் மீனிங். அடுத்து சீக் கரண்ட், CUR. இது என்னன்னா அந்த ஃபைல் பாயிண்டர் ஒரு பொசிஷனில் இருக்கும். அதாவது எனி பொசிஷன், அந்த பொசிஷன்ல இருந்து இங்கே என்ன ஆப்செட்டோ அதோட இப்போ 5னா 5 பொசிஷன் மூவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அடுத்து சீக் எண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சீக் எண்ட் என்ன அர்த்தம்னா ஃபைலோடைய எண்டில் இருந்து, ஓகே, ஃபைலோட எண்டில் இருந்து 5 பைட்ஸ் மூவ் பண்ணு. இப்போ 5 பைட்ஸ் மூவ் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு, அதாவது கீழே, அதாவது ரைட் டு லெஃப்ட்டு. இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ எண்டுக்கு வந்துடுச்சு. 5 பைட் மூவ் பண்ணணும்னு இந்த பக்கம் சொன்னோம்னா 5 பைட் அப்படிங்கிறது இந்த பக்கம் போகும். நமக்கு லெஃப்டில் இதாகும். அப்போ லெஃப்ட்டில் வரலாம் என்ன பண்ணணும், மைனஸ் நெகட்டிவ்ல வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். இதுதான் சீக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ftell அப்படின்னா ஃபைல் பாயிண்டர் கரண்டாக என்ன பொசிஷனில் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ரிவைண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்க்கு வந்துடும். எங்கே இருந்தாலும் ஃபைல் பாயிண்டர் எங்கே இருந்தாலும் அதோடைய பிகினிங்க்கு வந்துடும். ஃபைலோடைய பிகினிங்க்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. fseek யூஸ் பண்ணுறோம். fseek எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நான் ஏற்கனவே இருக்க ஃபைல் data.exe வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங்னு இருக்குது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், 5 பைட்ஸ் மூவ் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ வெல்கம் டு சி ப்ரோக்ராம்னா 1 2 3 4 5. அப்போ பாயிண்டர் என்ன பண்ணும், இந்த 6th ஒன்று இருக்குமா, அப்படிதானே? W அப்படிங்கிறது 1, ஈங்கிறது 2 3 4 5. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைல் நேம் உள்ளே பாஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் ரீடு மோடு ஃபைல் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ தான் fseekக்கு நம்ம 3 பாராமீட்டர் சொல்லியிருக்கோம். ஃபைல் பாயிண்டரை பாஸ் பண்ணியாச்சு, 5 அப்படிங்கிற வேல்யூ சொல்லியாச்சு. சீக் செட் கரண்ட் பொசிஷன்லேருந்து போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. தென் அந்த 5th பொசிஷனுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அங்கே என்ன கேரக்டர் இருக்கோ அதை ரீட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கேரக்டர் மட்டும் தான் ரீட் பண்ணணும். அப்படின்னா fgetC. அடுத்து அதுக்குரிய என்ன ஃபைல் பாயிண்டரோ நம்ம பாஸ் பண்ணியாச்சு. தென் இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறப்ப
ஜிசிசி எஃப்சீக் டாட் சி எம் கரெக்டா 0 1 2 3 4 5 அதாவது ஆல்ரெடி நமக்கு பொசிஷனாக பார்க்கும்போது மொத்தம் 5 பொசிஷன் மொத்தம் இந்த வெல்கோ இதுவரையும் நமக்கு 5 பொசிஷன் தானே. ஸோ தென் 6th என்ன இருக்கு எம். அடுத்து எம்முக்கு அப்புறம் அடுத்து என்னப்பா வரும் ஃபைல் பாயிண்டரை பொறுத்தவரையும் எஃப் கிட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல இது ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆயிரும் பாயிண்டர் வந்து மூவ் ஆன் ஆயிரும். உதாரணத்துக்கு எப்படி சொல்றது நம்ம என்ன சொன்னோம் 1 2 3 4 5 இந்த ஃபைல் ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பாயிண்டர் எங்கே வந்துடும் இந்த இதுக்கு வந்துடும். இப்போ எம்ஐயே ரீட் பண்ணியாச்சா ரெம் ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்கு வந்துடும். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேணும்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி printf எஃப்டெல் யூஸ் பண்ணி அதோடைய பொசிஷன் என்னன்னு செக் பண்ணுவோம் மூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு. அதே மாதிரி இங்கேயும் printf அந்த 5 பொசிஷன் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து இது தேவையில்லை இந்த லைன் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் பொசிஷன் மட்டும் பார்க்கலாம் printf. ஸோ பொசிஷனை கண்டுபிடிக்கிறது இருக்கு. ஸோ ரெண்டுக்கு இப்போ பொசிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ரன் பண்ணியாச்சு. தென் சரி இந்த இடத்துல நம்ம கொடுக்கூடாதுல்ல நம்ம எங்கே கொடுக்கணும் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். ஆனால் ரீட் பண்ணி எஃப்கட் ரீட் பண்ணினால தானே அடுத்து மூவ் ஆகும். பாருங்க 5 பொசிஷன் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு கரண்ட் பொசிஷன். தென் அடுத்து என்ன பண்ணுறோம் எஃப்கட் சி யூஸ் பண்ணுறப்ப எஃப்கட் சி அடுத்து என்ன இருக்குன்னா எம் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு. அந்த எம் அப்படிங்கிற கேரக்டர் ரீட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய பொசிஷன் என்ன ஆகுது மூவ் ஆன் ஆகி 6க்கு போயிடுது. வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் கேரக்டரை பிரிண்ட் பண்ணி பாருங்க. percentage of c தானே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் percentage of c ஹெச்ங்கிற டேரெக்டாக பாஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல எஃப்கெட் இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆகிருச்சு. தென் ரன் பண்ணுறோம். 5 பொசிஷன் மூவ் ஆனதுக்கப்புறம் பொசிஷன் வந்து 5ல் இருந்துச்சு. அந்த 5 பொசிஷனுக்கு அடுத்து உள்ள கேரக்டர் பார்த்தீங்கன்னா எம்மு. இப்போ எம்மை ரீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பொசிஷன் என்னாச்சு பாயிண்டர் வந்து மூவ் ஆயிடுச்சு. தென் அந்த பொசிஷனில் என்ன இருக்குது இ இருக்குது 0 1 2 3 4 ஓகேவா. 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 4 ஒருவேளை 1 2 3 4 5 அதுக்கு அடுத்து என்ன இருந்துச்சு ஃபைல் பாயிண்டர் ரீட் பண்ணுறப்ப எம்மு. தென் மறுபடியும் ஃபைல் பாயிண்டர் மூவ் ஆனது அடுத்து எந்த இடத்துல இருக்குது இயில் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும் எஃப்சிக்கும் எஃப்டெல்லும். அடுத்து இதே இது எஃப் ரிவைண்ட் தானே வெறும் ரிவைண்ட் ஓகே சாரி. இப்போ வெறும் ரிவைண்ட்னா அதையும் நம்ம இந்த இடத்துலயே செக் பண்ணிடலாம். அது தனி கோடு வேணாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். எஃப்சிசி கம்பைல் பண்ணியாச்சு. தென் ரன் பண்ணுறோம். கரண்ட் பொசிஷன் பாருங்கள் 0க்கு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து
ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு சின்டெக்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுவே போதும் ரேண்டம் ஆக்சஸ்க்கு, பட் இருந்தாலும் வேறு ஏதாவது லைன் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? கோடிங் டைப் பண்ண ரெடி பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எதாவது டவுட்னா சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.